வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வித்தியாசமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா எல்லாத்துக்கும் பொருத்தமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 4 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லியையும் போட்டு ஒரு 30-40 செகண்ட் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பையும் போட்டு பேன் சூட்லேயே ஒரு 10-20 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அளவான தீயில் கருகாத அளவுக்கு இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்போட அளவு கிராம் கணக்கில் பார்த்தா ஒரு 80-100 கிராம்குள்ளே வரும். பருப்பு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். இதோடைய 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பையும் போட்டு நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். துவரம்பருப்போட அளவு 50 கிராம். இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கினது. இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுடலாம். அதே சமயம் ரொம்பவும் மசிக்க வேண்டாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கூடவே இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இதோடைய நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை இதை கண்டிப்பாக சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கடுகு, 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 பல் பூண்டு தட்டி வச்சிருக்க இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். இதை உடனே சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியாது. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பரிமாறிக்கலாம். எப்பவும் போல் ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் வித்தியாசமாக மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த தண்ணி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.